இப்போ சிக்மா ஸ்டார் 1sக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டாலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன சிமிலாரிட்டி இருக்குது? சிக்மா ஸ்டார்ங்கிறது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்ட் தானே? இது என்ன ஆர்பிட்டால்? சிக்மா ஸ்டார் 1s மாலிகுலர் ஆர்பிட்டால். கரெக்ட் தானே? ஏன்னா டெஸ்ட்ரக்டிவ் ஓவர்லாப். இது ப்ளஸ், இது என்னது மைனஸ். நார்மல் இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது சிக்மா ஸ்டார் 1s. சிக்மா ஸ்டார் 1s இது ஜெடடா அன்ஜெடடா அஞ்சு உங்கதான பார்த்தோம். என்னது அஞ்சு? ஏன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சன்ட். சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சன்ட். நார்மல் பி ஆர்பிட்டால், நார்மல் பி ஆர்பிட்டால். இதுதான் நார்மல் பி ஆர்பிட்டால். ஏன் இதை வந்து பி ஆர்பிட்டால் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்கு? பார்க்கறதுக்கு பி ஆர்பிட்டால் மாதிரி இருக்கு. சிக்மா ஸ்டார் 1s அப்படிங்கிறது சிமிலர் டு தி பி ஆர். இதே மாதிரி இருக்கிறதுனால இது கூட கம்பேர் பண்றாங்க. இப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன? இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது இது ஒரு நியூக்ளியை, இது ஒரு நியூக்ளியை. கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது சிக்மா ஸ்டார் 1s அஞ்சு. கரெக்டா? ஜெனரலா சிக்மா ஸ்டார் 1s அப்படிங்கிறது பாலிநியூக்ளியை. கரெக்டா? பட் பி ஆர்பிட்டால் அது சிங்கிள் நியூக்ளியை. கரெக்டா? இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? சிமிலாரிட்டிஸ். இதானது டிஃபரன்ஸ் வந்து சொல்லியாச்சு. சிமிலாரிட்டி என்னது? இவங்க ரெண்டு பேருக்கு எந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல அன்ஜெரேட், சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சன்ட். கரெக்டா? அப்ப சிக்மா ஸ்டார் 1s அப்படிங்கிறது என்னது? அன்ஜெரேட். கரெக்டா? அன்ஜெரேட் அப்படின்னு அர்த்தம் சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்சன்ட். சென்டர் ஆஃப் சிமெட்ரி பி ஆர்பிட்டால்ல அதுவும் அதே சேம் தான். அப்ப பி ஆர்பிட்டால் அதுல என்ன கிடையாது? அதுவும் அன்ஜெரேட் தான். அதுல என்ன கிடையாது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. கரெக்டா? வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? ரெண்டுக்கு எத்தனை நோடு? இதுக்கும் ஒரு நோடு தான். both are one node. both are one node. இதான் சிமிலாரிட்டி. ரெண்டுக்கு நோடு ஒன்று தான், ரெண்டுக்குமே என்னது அன்ஜெரேட் தான். பட் டிஃபரன்ஸ் வந்து என்னது? இது சிங்கிள் நியூக்ளியஸ், இது என்னது பாலிநியூக்ளியஸ். இதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். எதுக்கு? சிக்மா ஸ்டார் 1sக்கும் அண்ட் பி ஆர்பிட்டால் டிஃபரன்ஸ். கரெக்டா? சரி, கவனிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில அடுத்து வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வந்து டிரா பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன டிரா பண்ணோம் அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் தான் நம்ம டிரா பண்ணி எப்படி சேம் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் தான் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றது? ஃபில்லிங் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம். அது எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தி ஆல்பா பிரின்சிபல் அண்ட் உன்ஸ் ரூல். ஆல்பா பிரின்சிபல் அண்ட் உன்ஸ் ரூல் இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணும். சரிங்களா? அதான் டிஃபரண்ட் டைப்பான மாலிகுலர் ஆர்பிட்டால். மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல், ஹெட்டிரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுலர் நியூக்ளியர், அதுக்கப்புறம் என்னது பாலி அட்டாமிக் நியூக்ளியர். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் டிரா பண்ணி அதில் எத்தனை கீ பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் அது சிங்கிளெட்டா அது ட்ரிப்ளெட்டா, அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி என்ன, அது கலரை கொடுக்குமா கொடுக்காதா, அது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா, அப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அது தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கும் யாருக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டயக்ராமில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிதான். இதோட தான் என்ன பண்ணணும்? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் உடைய இன்ட்ரோடக்ஷன் இதுதான்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் முதல்ல ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், அதுக்கப்புறம் ஹெட்டரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல், அடுத்து பாலிநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல். சரிங்களா? இல்லைனா பாலிநியூக்ளியருக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரையட்டாமிக் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் ஆர்பிட்டால் டயக்ராம் வந்து ஃபில் பண்ணும்.